يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. உலகை படைத்து பரிபாலிக்குகிற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. ஒப்பற்ற நாயகம் முக்காலம் போற்றும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு வந்திருக்கிற இன்னும் வர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக மனமார்ந்த சலாத்தோடு துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹினுடைய பெரும் கிருபையினால், அளவில்லா ஃபதலால் நாம் எல்லோரும் புத்தாண்டை அடைந்து, சரியாக ஹிஜ்ரி 1447 அடைந்து, அதனுடைய அல்லாஹுவின் மாதம் என்று அழைக்கப்படுகிற முஹர்ரத்தினுடைய 3வது ஜும்மாவில் வீற்றிருக்கிறோம். கடந்த 2 ஜும்மாக்களிலும் ஹிஜ்ரத் சார்ந்த செய்திகள், ஆஷுரா நாளினுடைய நிகழ்வுகள், அது சார்ந்த சிறப்புகள் என்றெல்லாம் பேசப்பட்டு அமல் செய்து, அதன் தொடர்ச்சியாக முஹர்ரத்தினுடைய 3வது ஜும்மா. அன்புக்கினியவர்களே, அல்லாஹ் ஒரு நாளை தருதல் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தருகிற மிகப்பெரிய நிஅமத்துகளில் உயர்ந்தது. இரவு கண்மூடுகிற போது மறுநாளுடைய வாழ்க்கை ஊர்ஜிதம் இல்லை. மீண்டும் கண் விழித்து தொழிலகம் தொடங்குவோமா, குடும்பத்தார்களை சந்திப்போமா, உறவுகளோடு உறவாடுவோமா, காலை உணவென்ன, மாலை போக்கென்ன, பொழுதென்ன என்பதெல்லாம் கேள்விக்குறி. அல்லாஹ் அவைகளை காலை கண் விழிக்குகிற போது ஊர்ஜிதப்படுத்துகிறான். அடியானே, உனக்கு இன்னொரு நாள் என் புறத்தில் இருந்து. அப்படி அல்லாஹுவால் வழங்கப்பட்ட அற்புதமான வருடங்களின் வரிசையில் 1447 3வது ஜும்மா. அல்லாஹ் நம்ம இந்த வருடத்தில் கபூல் செய்வானாக. அல்லாஹ் நம்முடைய ஹயாத்திலே பரக்கத் செய்வானாக. அதோடு தொடர்ந்து நீண்ட நெடிய வாழ்க்கையோடு சுகமான ஆஃபியத்தை அல்லாஹ் நல்குவானாக. அன்புக்கினியவர்களே, ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் காலை அடைகிற போது மனிதனுக்கு செய்தி சொல்லுமாம். உலமாக்கள் கிதாபுகளில் எழுதுவார்கள், மனிதனே, இன்றைய நாள் உனக்கான பொக்கிஷம், தயாராகு. கண்மூடியதற்கு பின்னால், கபரில் வைத்ததற்கு பின்னால் கை சேதமே என்று கவலைப்படாமல் கிடைத்த நாளை, கிடைத்த பொழுதை அல்லாஹுக்காக வென்று செதுக்கு சிரமப்படு. அதுவே உன்னுடைய வாழ்க்கையின் ஈடேற்றம் என்று தகவலோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலை பொழுதும் மனிதனை அடைகிறது, நகர்கிறது, கடக்கிறது. அன்புக்கினியவர்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான நொடிகள், அல்லாஹ் அதனை பரக்கத் செய்வானாக. அன்பானவர்களே, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருடம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு நாளுக்கு அடுத்த நாள் வளர்ச்சி பாதையில் இருக்க வேண்டும். மார்க் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உணர்த்துவார்கள், யாருடைய நாள் ஒரு நாளுக்கு அடுத்த நாள் மார்க்க பாதையில் வளர்ச்சி பெறுகிறதோ, இபாதத்தில் உயர்வு பெறுகிறதோ, அவர் அன்றைய நாளை பரிபூர்ணமாக கழித்தவருக்கு சமம். யாருடைய நாள் அதே போன்று இருக்கிறதோ, அல்லாஹ் கொடுத்த நியாமத்திற்கு சரிவர நன்றி செலுத்தாதவர் என்று பொருள். யாருடைய நாள்
அடுத்த நாளை ஒப்பிடுகிற போது இபாதத்தில் குறைவு ஏற்படுகிறதோ பாவத்தில் அதிகம் ஏற்படுகிறதோ அவர் அல்லாஹுவுக்கு மாறு செய்தார் என்பது பொருள் என்று உலமாக்கள் தன்னுடைய கிதாபுகளில் எழுதுவார்கள். அன்புக்கினிய இஸ்லாமிய சமூகமே, அப்படி அல்லாஹ் தந்திருக்கிற வருடம், நாம் இந்த வருடத்தை அல்லாஹுக்காக அலங்கரித்தால் அல்லாஹ் மீண்டும் அமல் செய்கிற வாய்ப்பை தொடர்ந்து வருகிற வருடங்களில் தருகிறான் என்பதுதான் இஸ்லாம் சொல்கிற குர்ஆன் ஒளி செய்தி. அல்லாஹ் அமல் செய்கிற வாய்ப்பை நசீபாக்குவானாக. அன்புக்கினியவர்களே, எனவே இந்த வருடத்தின் நமக்கான இலக்கு என்ன தெரியுமா? அல்லாஹுவின் பார்வையில் சிறந்தவனாய் வாழ்தல். இதுதான் இலக்கு. உலகத்தில் மனிதன் அவதரிப்பதற்கான மிக முக்கிய இலக்கும் அதுதான். என் ரப்பின் பார்வையில் சிறந்தவன். ஒரு மனிதன் எப்போது அல்லாஹுவின் பார்வையில் சிறந்தவனாகிறான்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஆகச் சிறந்தவர் யார் தெரியுமா? குணத்தால் சிறந்தவர், அல்லாஹுவின் பார்வையில் சிறந்தவர். பொருளாதாரத்தில் வல்லவர், ஆட்சி அதிகாரத்தில் மிக பெரும் பொறுப்பு வகிப்பவர், இவர்களெல்லாம் அல்ல. குணத்தால் சிறந்தவர், அல்லாஹுவின் பார்வையில் சிறந்தவர். அன்புக்கினியவர்களே, உலமாக்கள் அடுக்குவார்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆரம்ப அட்டை அல்ஹம்து சூராவுக்கு முன்னாடி எல்லா குர்ஆனுடைய வல்லமை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 99 அஸ்மாஉல் ஹுஸ்னாவோடு ஆரம்பிக்கும். அல்லாஹ்வினுடைய 99 திருநாமங்கள். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அல்லாஹ் 99 திருநாமங்கள் சொல்கிற காரணங்களை பட்டியலிடுவார்கள். அதில் முதல் காரணம் என்ன தெரியுமா? நீங்க எடுத்து பேர்களை எல்லாம் அலசுங்கள். எல்லாம் 99 அல்லாஹுவின் பண்பரன்கள், அவனுடைய செயலாற்றுமை குறித்தான ஆளுமை குணங்கள். அல்லாஹ் அந்த குணங்களை பட்டியல் போடுவான். ரஹீம் என்பான், இரக்கமானவன். ரஹ்மான் என்பான், பேரன்பாளன். ஜப்பார் என்பான், அடக்கி ஆளக்கூடியவன். அல்லாஹ் இப்படி ஒவ்வொரு குணங்களையும் பட்டியல் போடுவான். என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் பண்பு சார்ந்த பெயர்களை மட்டும் வைத்தல். அல்லாஹ்வுக்கு 99 கடந்த பல பெயர்கள் உண்டு. ஆனால் இந்த 99 மட்டும் உம்மத்திற்கு படம் போட்டு காட்டுவதற்கான காரணம் இமாம் நவவி எழுதுவார்கள். என்ன காரணம் தெரியுமா? 99 அல்லாஹுவினுடைய பண்பரன்கள், உயர்ந்த பண்புகள். அந்த பண்புகளை மனிதர்களுக்கு சொல்லும் வாயிலாய் அதை உங்கள் வாழ்க்கையிலும் உருவாக்க வேண்டும் என்கிற பேரன்போடு அல்லாஹ் அதை பதிவு செய்கிறான். கஃபூர், அல்லாஹ் மன்னிப்பாளன். மனிதனை நீயும் மன்னிக்க வேண்டும். நீ பிறரை மன்னித்தால் உன்னை நான் மன்னிக்கிறேன். சத்தார், அல்லாஹ் பாவங்களை மறைப்பவன். நீ பிற பாவங்களை மறைத்தால் மறுமையில் உன் பாவத்தை மறைக்க நான் பொறுப்பு. அன்பானவர்களே, அதே ஒரு செயல் அல்லாஹ்வினுடைய மிக அற்புதமான குணங்களில் ஒன்று அஸ்ஸபூர், நிதானமானவன். என் தலைப்பும் அதுவே. அல்லாஹ்வினுடைய ஆக உயர்ந்த குணம் சபூர், நிதானம். அன்புக்கினியவர்களே, இதற்கு அப்படியே எதிர்பொருள் பார்த்தால் அவசரம். நீங்கள் 99 பெயர்களை எடுத்து பாருங்களேன். ஒவ்வொரு பெயருக்கும் எதிர்மறை பொருள் கொண்டு இன்னொரு பெயர் இருக்கும். அல்லாஹ் ரஹீம் என்று இருக்கும். அதே போன்று அல்லாஹ் முஅத்திப், அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்று இருக்கும். ஆனால் 2 பேருக்கு மட்டும் எதிர்பொருள் இருக்காது. என்ன தெரியுமா? ஒன்று சத்தார், அல்லாஹ் பாவங்களை மறைப்பவன். இன்னொரு பக்கம் அல்லாஹு தஆலா பாவங்களை வெளிப்படுத்துவன் என்ற பெயரை நீங்கள் பார்க்க முடியாது. அதே போன்று இன்னொரு பெயர் சபூர், அல்லாஹ் நிதானமானவன். முஅஜ்ஜில், அவன் துரிதப்படுபவன் என்ற பெயரை நீங்கள் பார்க்கவே முடியாது. அன்புக்கினியவர்களே, அல்லாஹ் நேசிக்கிற மிக முக்கியமான ஒரு பண்பு, இந்த வருடத்திற்கான முதல் செய்தியாய் நாம் யோசிக்க வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில் நிதானம். ஏனென்றால் அவசரம் என்பது இருக்கிறது, இது ஷைத்தான் புறத்திலிருந்து உள்ளது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக ஒரு ஹதீஸ் சொல்லுவார்கள், அல் அனாத்து மினல்லாஹ் வல் அஜலத்து மினஷ் ஷைத்தான். அல் அனாத், பொறுமை, நிதானம் என்பது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து இருக்கிறது. வல் அஜலத்து மினஷ் ஷைத்தான், வேகம், அவசரப்படுதல், துரிதப்படுதல் ஷைத்தானின் புறத்தில் இருக்கிறது. என் சமூகமே, நீங்கள் நிதானத்தோடு எல்லா விஷயங்களையும் கையாளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள். அன்புக்கினியவர்களே, அதன் வரிசையில் நிதானம் இருக்கிறது. இந்த உம்மத்திற்கான மிகப்பெரிய வெற்றிகளின் உறைவிடம் நிதானம். குர்ஆனில் அல்லாஹு தஆலா சுமார் 37 முறை அல் அஜலா என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறான். 37 முறை. நீங்கள் தஃப்சீரில் எடுத்து பார்த்தா தெரியும், 37 முறை. அதில் 36 முறையும் அல்லாஹு தஆலா 37ல் 36 முறை அவசரம் உங்களுக்கு ஆபத்து, இது இழிவு என்று பேசியிருப்பார். ஒரு இடத்துல மட்டும்தான் அவசரம், அது சரியறுவான். அது எங்க? நான் பின்னால் சொல்லுவேன்.
அன்புக்கினியவர்களே, அப்படி அவசரம் என்பது வாழ்க்கையில் ஆகாபத்தானது. அரபியில் ஒரு அற்புதமான ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ரொம்ப அற்புதமான பழமொழி. அல் அஜலத்து உம்முன் நதாமா. ஒரே வார்த்தை தான், பெரிய அர்த்தம். அல் அஜலத்து உம்முன் நதாமா. கைசேதங்களின் தலை அவசரம். ஒரு மனிதனுக்கான கைசேதம் அவனுடைய அவசரம். குடும்ப பிரச்சனையோ சமூக பிரச்சனையோ எல்லாத்துலேயும் பாருங்க, அவசரம்தான் எல்லா பிரச்சனைக்குமான காரணம். எங்கு நிதானம் இருக்குமோ, எங்கு பொறுமை இருக்குமோ, எங்கு சகிப்பு இருக்குமோ, இந்த குணங்களால் பிரச்சனைகள் கடந்து போகும். ஆனால் அவசரத்தால் தான் பிரச்சனையை கயிறு போட்டு இழுத்துட்டு வர முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான எதிர்மறை பண்பு தான் அவசரம் என்பது. அன்புக்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அவசரம்ங்கிற குணத்தை தான் வேண்டான்னு சொல்லி ஒதுக்குனாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அவசரத்தை பற்றி பேசுவார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவசரப்பட்டார்கள் என்று குர்ஆன் 2 இடத்துல சொல்லும். 2 இடத்துல நீங்க ரெண்டுமே கேள்விப்பட்ட வரலாறு. முதலாவது வரலாறு என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத்தை வாங்கணும். அல்லாஹ் தஆலாவுடைய நிபந்தனை, நோன்பு 40 பூர்த்தி செய்து உங்கள் குடும்பத்தார்கள், உங்கள் சந்ததிகளில் இருந்து, உங்களை ஃபாலோ பண்றவங்கள்ல இருந்து, உங்க உம்மத்திலிருந்து 70 பேரோடு என்கிட்ட வரணும் தூர் சீனாவுக்கு. வந்தால் அவர்கள் கண்குளிர தௌராத்தை உங்களுக்கு முன்னால் நான் தருகிறேன் என்பது குர்ஆன் சொல்கிற செய்தி. மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த அறிவிப்பெல்லாம் செஞ்சாங்க. 40 நோன்புகள் கடந்தது. மறுநாள் காலையில் அல்லாஹ் தூர் சீனாவில் சந்திக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்தி உம்மத்துக்கெல்லாம் சொல்லிட்டாங்க, பனி இஸ்ராயில் தயாராகி இந்த இடத்துக்கு வரணும், நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து தூர் சீனாவுக்கு போகணும். எல்லா திட்டங்களும் வகுக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மிக விரைவாக தயாராகி இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் எங்கே வந்து சேரணும்னு சொன்னாங்களோ குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு பனி இஸ்ராயில்களிலிருந்து 70 பேர் வரலை, தேர்ந்தெடுக்கப்பட்ட 70 பேர் வரலை. எல்லாம் நிதானம். நாம் உண்மையாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளம்புற நேரத்தில் பெண்கள்கிட்ட இந்த குணங்களை பார்க்கலாம். அவசரம்னு சொன்னால் தான் எவ்வளவு தாமதிக்க முடியுமோ அவ்வளோ தாமதிப்பாங்க. பனி இஸ்ராயல்கள் குர்ஆன் முழுக்க நமக்கான படிப்பினை. எப்படிப்பட்ட படிப்பினை தெரியுமா? இவங்கள மாதிரி நீங்கள் இருந்துராதீங்கிறதுக்கான படிப்பினை. அப்படிப்பட்ட கூட்டம் குறித்த நேரத்தில் வர தவறுகிறது. இது இயல்பு, அவர்களுடைய பழக்க குணம். பேசி வச்சு வரல, இந்த நேரத்துக்கு போனால் மூசா வெயிட் பண்ணட்டும், பின்னால் போவோம், தாமதிக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் நின்று பார்த்தாங்க, குறித்த நேரம் ஆவதற்குள்ளால் உடனே புறப்பட்டு தூர் சீனாவுக்கு முன்னாடி போயிட்டாங்க. சரி, நாம முன்னால போவோம், போகிற இடம் தெரியும், அவங்க வரட்டும். வேகமாக போயிட்டாங்க. போய் தௌராத்துக்காக கையேந்தினவுடன் அல்லாஹ் இறக்கிய முதல் வாசகம் என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறாமா, அஜலக அன் கௌமிக யா மூசா. மூசா, உங்க கூட்டத்தை விட்டுட்டு இப்படி அவசரமா வர உங்களை எது தூண்டியது? வமா அஜலக அன் கௌமிக், உங்கள் கூட்டத்தை விட எது தூண்டியது? இவ்வளவு அவசரமா ஏன் வந்தீங்க? வந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் காரணம் சொன்னார்கள். வஅஜல்து இலைக ரப்பி லிதர்தா, அல்லாஹ் உன்னை பார்க்கணுங்கிற ஆசை, நீ தௌராத்தை கொடுக்க அதை வாங்கணுங்கிற ஆசை, உன் பொருத்தத்தை நாடி துரிதமாக வந்தேன், உன் பொருத்தத்தை நாடி விரைவாக வந்தேன். அல்லாஹ் கேட்டுட்டு பதில் சொன்னா, உங்கள் அவசரத்திற்கான பரிசு என்ன தெரியுமா மூசா? போய் பாருங்க உங்க கூட்டத்தை. அதல்லஹுமுஸ் சாமிரி, சாமிரி என்ற வழிகட்டவன் உங்கள் கூட்டத்தை வழிகெடுத்து ஷிர்கின் பக்கம் அந்த 70 பேர்த்தை கொண்டுட்டு போயிட்டான், போய் பாருங்கன்றாங்க. அல்லாஹு தாலா சொன்ன மாதிரி வந்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அங்கே மூசாவின் அவசரத்தால் எல்லோரும் காலை கன்றை இணை வைக்கும் ஷிர்க் வைப்பவர்களாக முஷ்ரிக்கீன்களாக மாறி போனார்கள். இதற்கு இந்த ஆயத்துக்கு கீழே எழுதுவாங்க, அல் அஜலத், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவசரப்பட்டார்கள், எனவே நடந்தது இப்படி என்று எழுதுவார்கள். அன்புக்கினியவர்களே, எனவே அவசரம் என்பது, நான் சொன்னது இது முதல் கட்டம். இன்னொரு கட்டம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவசரப்பட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம்ல வரும். உங்க எல்லாருக்கும் தெரியும் அதே போன்று ஒரு நிகழ்வு. மூசா அலைஹிஸ்ஸலாமையும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமையும் அல்லாஹ் ஒரு பயணத்தில் ஒன்றிணைப்பார். பயணத்தினுடைய நோக்கம் என்ன? என்ன செஞ்சாலும் ஹிதரை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடாது, என்ன செஞ்சாலும் கேள்வி கூடாது, சொல்வதை செய்யணும். இது பயணத்திற்கான இணைப்பின் கட்டளை. சொன்ன உடனே நகர்ந்தாங்க. 3 நிகழ்வுகள் நடந்தது. பொறுக்க முடியல. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் 3க்குமே பதில் சொன்னாங்க. சொல்லிட்டு இதோடு பயணம் முடிகிறது என்று அந்த வரலாற்றை முடிப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரலாற்றை சஹாபாக்கள்கிட்ட சொல்லிட்டு சொல்லுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சற்று நிதானமாக இருந்திருக்கலாம், அவசரப்பட்டு விட்டார்கள். இந்த வார்த்தை ஹதீஸ்ல வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவசரப்பட்டு விட்டார்கள். இல்மின் வாசலில் அவசரம் என்பது அது ஆபத்து.
இல்மின் வாசலில் நிதானம் அவசியம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவசரப்பட்டார்கள். ஒருவேளை மூசா அலைஹிஸ்ஸலாம் நிதானமாக இருந்திருந்தால் இன்னும் பல அற்புதங்களை அல்லாஹ் காட்டியிருப்பான். அது நமக்கு படிப்பினையாக இருந்திருக்கும். இது கை சேதம் என்று பெருமானார் ஹதீஸை முடிப்பாங்க. அன்புக்கினியவர்களே, சுருங்க சொல்ல வருவது, எல்லா விஷயங்களிலும், படிப்பிலிருந்து வீட்டில் நடக்கிற சமூகத்தினுடைய பிரச்சனைகள் முதற்கொண்டு எல்லாவற்றிலும் ஒரு மனிதனுக்கான நிதானம் என்பது மிக அவசியம். அன்புக்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானத்திற்கு பேர் போனவங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு ஒரு கூட்டம் வந்தது எகிப்திலிருந்து. அப்துல் கைஸுங்கிற ஒரு கூட்டம். ரொம்ப நீண்ட நேர பயணம். பெருமானாரை சந்திக்கணும்னு வர்றாங்க. முதல்ல மதீனாவுக்கு வர்றாங்க. வந்து மதீனாவினுடைய மஸ்ஜித் நபவி கண்ணில் பட்ட உடனே சுமார் 150 பேருக்கும் மேலானவர்கள் தங்களுடைய ஒட்டகங்கள், வாகனங்கள் எல்லாத்தையும் மஸ்ஜித் நபவியினுடைய வாசல்ல போட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணுங்கிற பேராவல் இறங்கி உள்ள ஓடிட்டாங்க. அதுல வந்த 100 பேருக்கும் மேற்பட்ட குழுவில் ஒரே ஒரு ஆள் ஹஜ்ரத் முந்திர் ரலியல்லாஹு அன்ஹு. முந்திர் இவர் என்ன பண்ணாரு, ஓடினவங்களை எல்லாம் பார்த்துட்டு விட்டுட்டு போன ஒட்டகங்களின் கடிவாளங்களை பிடிச்சி மஸ்ஜித் நபவியினுடைய ஓரத்தில் இருக்கிற மரத்தில் கட்டி அவர்கள் கீழே போட்டு போன பை, சாமான்கள், குடிப்பதற்காக வைத்திருந்த குடிநீர் பை, தோல் பை எல்லாத்தையும் ஒதுக்கி சீரமைத்தார். அமைத்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு தோட்டம், அங்க போய் அனுமதி கேட்டாரு. நான் பெருமானாரை பார்க்க நீண்ட தூரம் வந்திருக்கிறேன். பயணத்தின் களைப்பு, புழுதி படிந்த ஆடை, என்ற ரசூலுல்லாவை நான் இப்படி பார்க்க கூடாது. கொஞ்சம் ரெடியாகணும், குளிக்கணும். அவகாசம் கிடைத்தது, அனுமதி கிடைத்தது. குளிச்சாரு, நல்ல ஆடை போட்டு அத்தர் போட்டுட்டு பள்ளிக்குள்ள வந்தார். உள்ள வந்த படைகள் முந்திர மட்டும் காணமேன்னு தேடுறாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த அழகு, அந்த வதனம், அதுல ரசிச்சு அவர்கள் பேசுகிற பேச்சை காதால் கேட்டு இதுவரைக்கும் இஸ்லாம் என்று தெரியும், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தெரியும், அவர்கள் ஹதீஸ் என்று தெரியும். ஆனால் அவர்கள் உதிர்க்கிற வார்த்தைகளை கண்ணுக்கு முன்னால் அமர்ந்து காண்கிற அந்த ரசனை, அது பேரின்பம். கண்டு கொண்டிருக்கிறார்கள். முந்திர் மட்டும் வரல. தாமதமாக வருகிற முந்திரை வந்த கூட்டத்தார்கள் என்ன இவ்வளவு தாமதமா வர்றாருன்னு கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்திர் வந்த உடனே சபையை விளக்குனாங்க. எல்லாரும் வழி விடுங்க, யா மஅஷர ஷபாப், என் வாலிப கூட்டங்களை வழிவிடுங்கள், முந்திர் வருகிறார். யார் தெரியுமா முந்திர்? வல்லாஹு வ ரசூலுஹு யுஹிப்புஹு, அல்லாஹும் ரசூலும் அவரை பிரியப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட முந்திர். அன்புக்கினியவர்களை யோசிங்க, ஃபர்ஸ்ட் சைட், அது முதல் பார்வை. முன்திர் உள்ள வந்த உடனே விளக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரசூல் நேசிக்கிற மனிதர் வருகிறார், வழிவிடுங்கள். முன்திர் ரலியல்லாஹுவுக்கு ரொம்ப ஆச்சரியம், கூச்சமா போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நடந்து வந்தார். தான் பக்கத்தில் உட்கார வச்சு சொன்னாங்க, இவருடைய குணம் அல்லாஹும் ரசூலும் நேசிக்கிற குணம் தான். முன்திர் அழுதுட்டார். ஏன் இவ்வளவு தூர பயணம்? உங்களை பார்க்க வந்த ஆவல், ஆனா வந்த உடனே உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத அற்புத அந்தஸ்து. யார்? உலகத்தின் தலைமை சொல்கிறார், நீங்கள் சிறந்தவர், உங்களை நானும் ரப்பும் நேசிக்கிறோம். பூரிச்சு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற முந்திர் கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், நீங்க பார்த்து வியந்து புகழும் அளவுக்கான அற்புத குணம் என்ன? முந்திர், உங்கள்கிட்ட 2 குணம் இருக்குது. ஜிப்ரீல் சொன்னாங்க, இந்த 2 குணத்தை அல்லாஹ் நேசிக்கிறான்னு உங்கள்கிட்ட செய்தி சொன்னாங்க. என்ன 2 குணம்? ஒன்று நிதானம். எல்லாரும் வந்து வேகமாக ஒட்டகத்தை போட்டு பயணத்தில் களைப்பு கூட பார்க்காம வேகமாக ஓடி மஸ்ஜிது நபவிக்குள்ளே வந்தாங்க. நீங்கள் நிதானமாக இருந்து எல்லா ஒட்டகங்களையும் ஒரு ஓரமாக கட்டினீங்க. முதல் குணம் நிதானம். 2வது குணம் சகிப்புத்தன்மை. எல்லாரும் போட்டு போயிட்டாங்களே, நாம் நம்ம வேலையை பார்ப்போன்னு இல்லாமல் எல்லாரையும் ஒதுக்கி ஓரமாக வச்சு குளிச்சு ரெடியாகி நிதானமாக பெருமானாரை பார்ப்பதற்கென்று ஒரு தோற்றம் இருக்கிறது, ஒரு சுத்தம் இருக்கிறது. அதையெல்லாம் கடைபிடித்து உள்ள வந்தீங்கல்ல, அல்லாஹ் இந்த 2 குணத்தை, நிதானத்தையும் உங்கள் சகிப்புத்தன்மையும் நேசிக்கிறான். ஏன் தெரியுமா? இது ரப்பினுடைய குணம் அப்படின்னு சொல்லி முந்திர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினார்கள். அதுக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த குணம் இருக்கிறது, இது அல்லாஹ் நேசிக்கிற குணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணம். அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் நேரத்தின் சுருக்கத்தால் நான் சொல்கிறேன், நாம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய இடங்கள் குர்ஆனுடைய ஒளியால் அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் 4 இடங்களை நிதானத்தை கடைபிடிக்கணும். அதில் முதலாவது என்ன இடம் தெரியுமா? உங்களுடைய குடும்பம் சமூகம். சுருக்கமாக இப்படியும் அதற்கு தலைப்பமைக்கலாம்.
குடும்ப தலைவர்கள், சமூக தலைவர்கள் நிதானத்தில் உச்சமாக இருக்க வேண்டும். நிதானத்தின் உச்சமாக. இன்னைக்கு பல குடும்பங்கள்ல தலாக்குங்கிற வார்த்தை ரொம்ப பல்கி பெருகி போயிட்டது. என்ன காரணம் தெரியுமா? நிதானமின்மை. திட்டுன உடனே தலாக், இங்க போகக்கூடாதுன்னு சொன்ன உடனே ஹுலா என்று பெண்களும் ஆண்களும் மார்க்கத்தின் மிக ஒழுங்கிய அற்புத பண்பான நிதானத்தை மிக துச்சமாக நினைப்பதால் பல குடும்பங்கள் சின்ன பின்னமாக ஆகுவதற்கான மிக முக்கிய அடிப்படை நிதானமின்மை. அன்புக்கினியவர்களே, மார்க்கம் இதைத்தான் வலியுறுத்துது. நான் உங்களுக்கு அற்புதமான ஒரு வரலாறு சொல்றேன். குறிப்பாக குடும்ப தலைவர்கள், சமூக தடமைகள் யோசிக்க வேண்டும். நிதானம் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்ற அற்புதமான ஹதீஸ். நீங்க அற்புதத்துக்கு எத்தனை அற்புதம் எக்ஸ்ட்ரா போட்டாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் தனித்துவம். படிக்கிற போதெல்லாம் கண்ணீர் இல்லாமல் அந்த ஹதீஸின் பக்கங்களை யாராலையும் திருப்ப முடியாது. அப்படிப்பட்ட அற்புத ஹதீஸ். இந்த உம்மத்திற்கு பெருமானார் நிதானத்தை ஒரு தலைவராக நின்று எவ்வளவு அற்புதமாக பாடம் நடத்துகிறார்கள் பாருங்கள். புகாரில் வர்ற ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் போர், ரொம்ப பெரிய ஹதீஸ். சுருக்கம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் போர் முடிச்சுட்டு வர்றாங்க, மிகப்பெரிய வெற்றி, நிறைய கனிமத்து. உள்ள வர்றாங்க. மதீனாவுக்கு வருவதற்கு சரியாக சில மைல் தொலைவில் கூடாரம் போட்டு தங்கி கிடைச்ச கனிமத்துகளை எல்லாம் பங்கு பிரிச்சாங்க. அதில் அபூ சுஃபியான் அழைத்தார்கள். அபூ சுஃபியான் 6 மாசத்துக்கு முன்னாடி இஸ்லாம் ஆனவர். ஹுனைனுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி இஸ்லாமான ஹசரத் அபூ சுஃபியான் அழைக்கப்பட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்தை எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு 100 ஒட்டகம் கொடுக்க சொன்னாங்க. எத்தனை ஒட்டகம்? 100 ஒட்டகம் தர சொன்னார்கள். 100 ஒட்டகம் ஒரு ஆளுக்கு. அடுத்து சுஃபியான் இப்னு உயைனா, அபூ சுஃபியானுக்கு பின்னால் அநேகமாக 2-3 மாதங்களுக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றவர். இவங்க 2 பேரும் யாருன்னா மக்காவினுடைய காஃபிர் படைகளின் தளபதிகள். அதிலும் குறிப்பா அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு உஹது போர்ல மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்திய தலைமை ஹஜ்ரத் அபூ சுஃபியான். இங்க முஸ்லிம் ஆகி நிற்கிறார். 6 மாசத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு அபூ சுஃபியானுக்கு 100 ஒட்டகம், சுஃபியான் இப்னு உயைனாவுக்கு 100 ஒட்டகம் கொடுத்துட்டாங்க. கொடுத்து எல்லாத்தையும் முஹாஜிரின்களுக்கு மட்டுமே பிரித்தார்கள். வலா ஷைஅன் லில் அன்சார். அந்த ஹதீஸ்ல இப்படியே வருகிறது, அன்சாரிகளுக்கு ஒன்று கூட கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. இது சோதனை களம். எல்லாம் பிரித்து கொடுத்த உடனே பெரிய சஹாபாக்கள் எல்லாம் இதை பொருந்திக்கிட்டாங்க. அன்சாரிகள்ல சில வாலிப சஹாபாக்கள் டக்குன்னு சில வார்த்தைகள் விட்டாங்க. பெருமானார் என்னதான் இருந்தாலும், அது ஹதீஸ்ல வருகிறது, பெருமானார் என்னதான் இருந்தாலும் தன்னுடைய ஊர்க்காரங்களுக்கு எவ்வளவு கொடுத்துட்டாங்க பாருங்க. குறை சொல்லவில்லை, ஒரு ஆதங்கம். நாம் பார்க்காத பெருமானாரோடு போர்க்களமா, நேத்து வந்தவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டாங்க இப்படிங்கிற ஒரு சின்ன வாசகம். இது எப்படி ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காதுக்கு வர, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார்ட்ட வந்துட்டாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி பேச்சு வருது, என்ன செய்யறது, சீக்கிரமா முடிவெடுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளினுடைய தலைவர் கூப்பிட்டாங்க. ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள உட்கார வச்சாங்க. ஸஅத் இப்னு உபாதா, இந்த மாதிரி நிகழ்வு நடந்ததா? அவர் உடனே ஒத்துக்கிட்டார். ஆமா யா ரசூலல்லாஹ், நடந்தது. அந்த கூட்டத்தில் நானும் ஒருவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸஅத் இப்னு உபாதா, உங்க வீட்டுக்கு எல்லா அன்சாரிகளையும் கூப்பிடுங்க, எல்லா அன்சாரிகளும் வரணும். அன்சாரிகளை தவிர வேற யாருமே வரக்கூடாது. எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. வந்து வீடு வந்த உடனே எல்லாரும் வந்துட்டாங்களான்னு கணக்கெடுத்து தலை கணக்கு முடிந்ததும் கதவு பூட்டிட்டாங்க. பூட்டிட்டு பெருமானார் நடத்திய அற்புத உரை. முதல்ல கேட்டாங்க, இப்படி எல்லாம் பேசுனீங்களா? எல்லாரும் ஆமாண்டாங்க. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டாங்க, அலம் அஜிதுக்கும் துல்லாலன் ஃபஹதாக்குமுல்லாஹு பி. என்ன மறந்துட்டீங்களா? அலம் அஜிதுக்கும் துல்லாலன், வழிகட்டவர்களாய் இருந்தீர்கள், வழிகட்டவர்களாய். வஹதாக்குமுல்லாஹு பி, அல்லாஹ் என்ன கொண்டு தானே உங்களுக்கு நேர்வழியை காமிச்சான். சஹாபாக்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல, பயந்துட்டாங்க. 2வது கேள்வி கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குந்தும் முத்தஃபர்ரிகீன் ஃபஅல்லஃபகுமுல்லாஹு பி. எல்லாம் பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க. மதீனாவில் மட்டும் அவுஸ் ஹஜ்ரஜ் என்று 2 கூட்டம், சுமார் 1000 ஆண்டுகள் பேச மாட்டோம், அவங்க எங்க எல்லைக்குள்ள, நாங்க அவங்க எல்லைக்குள்ள போக மாட்டோம் என்று அண்ணன் தம்பி உறவுகளில் பிரிந்த குடும்பம். சாதாரண சண்டைக்காக 1000 வருடங்கள் சண்டை போட்டீர்கள். அல்லஃபகுமுல்லாஹு பி, அல்லாஹ் என்ன கொண்டு தான் உங்களை சேர்த்து வச்சான். 3வது கேட்டாங்க, ஃபகுந்தும் ஆலத்தன், மதீனா ஒன்றும் இல்லாத ஊராக இருந்தது, நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள். வஅக்னாகுமுல்லாஹு பி, அல்லாஹ் என்னை கொண்டு தானே உங்களுக்கு செல்வ வளத்தை கொடுத்தான் அப்படின்னு கேட்டாங்க. எல்லா சஹாபாக்களும் ஒத்துக்கிட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் செய்தது தவறு,
செய்தது தவறு. பெருமானார் நிறுத்திட்டு அடுத்து கேள்வி கேட்டாங்க. இங்கேதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமையை கொஞ்சம் இந்த வாலிப சமூகம் சிந்திக்கணும். எவனையோ கண்டவனுடைய கொடிக்கு பின்னால் நின்று இவன் தலைவன் அவன் தலைவன் வெட்கப்படணும், கூனி தலை குனியணும். ஏன் தெரியுமா? உலகம் வியந்து பார்க்கிற தலைவனின் ஒரு சொல் 1447 வருடங்களுக்கு பின்னாலும் படிக்கிற போதும் பேசுகிற போதும் வாழ்க்கையில் கொண்டு வந்து நடப்பதற்கு சாத்தியமாகிறது என்றால், சொல்கிற போது உடல் சிலித்து மெய் நடுங்கி கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது என்றால், அப்படிப்பட்ட சொல்லுக்கான ஒரே தலைமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வரலாற்றுக்கு நிகராக எவனையும் நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட தலைமை சர்தார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேசிய வார்த்தை என்ன தெரியுமா? நான் இவ்வளவு கேள்வி கேட்டேன், அன்சாரிகளே அஸ்இலூனி, ஏன்ட்ட கேள்வி கேளுங்க, நீங்கள் கேட்கலாம். என்ன கேள்வி தெரியுமா? உங்கள் ஊர் மக்கா வாசிகள் யாருக்கு கொடுத்தீர்களோ உங்களை துரத்தினார்கள், உங்களுக்கு நாங்க தானே இடம் கொடுத்தோம். உங்களை பொய்ப்பித்தார்கள், நாங்கள் தானே உங்களை பெருமானார் அல்லாஹ்வின் தூதர் என்று உறுதிப்படுத்தினோம், உண்மைப்படுத்தினோம். மதீனாவிலிருந்து கொலை செய்ய வேண்டும் என்று துரத்தினார்கள், மக்காவிலிருந்து துரத்தினார்கள். மதீனாவின் ராஜாவாக உங்கள் அமர வைத்தோம். எங்கள் மண்ணும் எங்கள் உயிரும் பொன்னும் பொருளும் உங்களுக்கு என்று அர்ப்பணித்தோம். இந்த கேள்விகளை எல்லாம் நீங்களும் என்னை பார்த்து கேட்கலாம். சஹாபாக்கள்னால இதை கேட்டு தாங்க முடியல, அழுதுட்டாங்க. எந்த ஒரு பேருக்காக வேண்டி உயிரை தர போர்க்களத்திற்கு நின்றார்களோ, ஆயுதமின்றி கேடயமின்றி, அந்த பெருமானார் இந்த கேள்வியை கேட்ட உடனே எதிரில் இருக்கிற யாராலும் தாங்க முடியவில்லை, அழுதுட்டு யா ரசூலல்லாஹ் தப்பு செஞ்சிட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஸ்வாசப்படுத்தி அந்த ஹதீஸினுடைய நிறைவு பகுதி இப்படி வரும். புகாரில் அற்புதமான ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 செய்தி சொல்லுவாங்க. முதலாவது செய்தி சொல்லுவார்கள், அன்சாரிகளை நீங்கள் என்ன நினைத்து கொண்டீர்கள்? அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு உங்களை நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறீங்களா? உங்களை விட என் ஊருக்காரங்களை முற்படுத்திட்டேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? பெருமானார் முதல் செய்தி சொன்னார்கள், உலகமெல்லாம் ஒரு பாதையில் நடந்து என் அன்சாரிகள் வேறு பாதையில் நடந்தால் நான் என் அன்சாரிகள் நடக்கும் பாதையில் தான் நடப்பேன். இரண்டாவது செய்தி சொன்னாங்க, எல்லா முஸ்லிம்களும் என்னுடைய வெளிரங்கம் என்றால் அன்சாரிகளே நீங்கள் என்னுடைய உள்ரங்கம். மூன்றாம் செய்தி சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை கேட்டுட்டு அந்த வீடு முழுக்க அழுகை சத்தம் மதீனாவினுடைய கடைசி வரைக்கும் கேட்டதாம். கடைசி வரைக்கும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அன்சாரிகளே, எல்லோரும் உங்கள் கண்ணுக்கு முன்னால் ஆடு மாடுகளை வீட்டுக்கு ஓட்டி செல்கிறார்கள். உங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமான எண்ணெய் ஓட்டி செல்லுங்கள் உங்கள் வீடுகளுக்கு. அன்சாரிகளுக்கு நான் எண்ணெய் தருகிறேன் என்றார்கள். நான்காவது செய்தி சொன்னார்கள், முஹாஜிராக மரணிப்பதற்கு சிறப்பு அல்லாஹ்விடத்தில் இல்லாவிட்டால் நான் அன்சாரிகளில் ஒருவனாக வாழ்ந்து மரணிக்கத்தான் ஆசைப்படுகிறேன். அழுது முடிச்சாங்க. நிறைவாக ஒரு துவா, வரலாற்றில் அற்புதமான துவா, 3 தலைமுறைக்கான துவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அல்லாஹ் மக்ஃபிர் லில் அன்சார், அல்லாஹ் என் அன்சாரிகளை மன்னிச்சிரு. வ அப்னா இல் அன்சார், என் அன்சாரிகளின் குழந்தைகளை மன்னித்து விடு. வ அப்னா இல் அன்சார், என் அன்சாரிகளின் குழந்தைகளை மன்னிச்சிரு. 3 தலைமுறை என் அன்சாரிகள், என் அன்சாரிக்கு பிறக்க போகிற அடுத்த தலைமுறை, அவர்களுக்கான அடுத்த தலைமுறை எல்லாத்தையும் மன்னிச்சு நீ பொருந்திக்கொள். எவ்வளவு அற்புதமான தலைமை பாருங்க. நிதானம், அவசரப்படலை. எல்லா சிறப்பும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள்தான். ஆனால் கொஞ்சம் கூட வேகப்படலை. இதுதான் ஒரு தலைவருக்கான மிக முக்கியமான இடம். அன்பானவர்களே, நான் சொல்கிறேன், நேரம் பத்தவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை நிதானத்திற்கான இடங்கள் என்று பார்த்தால் நிறைய. அப்போ நிதானம் தானா? அவசரமே படக்கூடாதா? அவசரப்படலாம். எங்க தெரியுமா? அவசரத்திற்கான இடங்கள் மொத்தம் 5 இடங்கள் இருக்கு. ஹதீஸ்ல வருகிறது 5 இடங்கள். இந்த 5 இடங்கள்ல மட்டும் அவசரப்படலாம். அதுல 2 மட்டும் நான் சொல்றேன். முதலாவது என்ன தெரியுமா? ஒருவர் மரணித்து விட்டால் அவரை அடக்கம் செய்வதில் துரிதப்பட வேண்டும். ஒருத்தர் மூத்தா போயிட்டாருன்னா, மரணித்து விட்டாருன்னா அவரை அடக்கப்படுவதில் துரிதம். ஆனால் இன்னைக்கு உம்மத் அதில் தான் ரொம்ப லேட். அவருடைய மகன் அங்கிருந்து வரணும், அவருடைய மகன் இங்கிருந்து வரணும். உலமாக்கள் எழுதுவாங்க, ஒரு பிரேதத்தை 12 மணி நேரத்திற்கு மேலே வைக்கிறது அதற்கு அதாபுன்னு எழுதுவாங்க. அதாவது நம்ம இன்னைக்கு சர்வசாதாரணமாக 2 நாள் 3 நாள். ரெண்டாவது அவசரப்பட வேண்டியது என்ன தெரியுமா? இடம். மார்க்கத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனே புறப்படுங்கள். இது அவசரப்பட வேண்டிய இடம். இதஸ்துன்ஃபிருத்தும் ஃபன்ஃபிரு.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இது கட்டளை வாக்கியத்தில் வரும், ஏவல் வாக்கியத்தில் வரும். என்ன தெரியுமா? மார்க்கத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனே புறப்படுங்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு மார்க்கத்துக்கு எக்கச்சக்க பிரச்சனைகள், எக்கச்சக்க, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை. வக்ஃபிலிருந்து ஆரம்பித்து பொது பிரச்சனையிலிருந்து வீட்டுக்குள்ள மார்க்கத்தை தள்ளி வைக்கிற அளவுக்கான எத்தனையோ பிரச்சனைகள். இன்னைக்கு நீங்க வெறும் வக்ஃபு மட்டும் பிரச்சனையா பார்க்குறீங்களா? இல்லை, ஒவ்வொரு வீட்டிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தள்ளி வைக்கப்படுகிறார்கள். அவருடைய சுன்னத்து வேண்டாம்னு ஒதுக்கப்படுது. ஒவ்வொரு நிக்காவில் இன்றைக்கு பெருமானார் ஒதுக்கப்படுகிறார்கள். அன்பானவர்கள், இவைகள் எல்லாம் அவசரமாக செயலாற்ற வேண்டியவை. அன்பானவர்களே, நான் சொல்லி கொண்டு வந்தது அன்றாட நாம் கவனிக்க வேண்டிய, அவசரம் காட்ட வேண்டிய விஷயங்களில் 2. ஆரம்பமாக 1, நாம் நிதானிக்க வேண்டியவை. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அன்புக்கினியவர்களே, வாய்ப்பு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நான் மீண்டும் விளக்குகிறேன், அல்லாஹ் நசீபு தந்தால். எனவே எந்த விஷயங்களில் மார்க்கம் நமக்கு நிதானத்தை ஆசைப்படுகிறதோ அந்த விஷயங்களில் குடும்பம், சமூகத்தில் நிதானமாக இருந்து, சமூக பிரச்சனைகளை களையெடுப்பதில் அவசரமாக இருந்து, அல்லாஹ் நமக்கு உகந்த முஸ்லிம்களாக வாழ்ந்து மறைகிற தௌஃபீக்கினை தருவானாக. அல்லாஹ் நம்முடைய செயல்களை அங்கீகாரம் செய்வானாக, அமல்களை ஏற்பானாக, உடலாஃபியத்தை, சலாமத்தை தருவானாக, நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்குவானாக. யாரிடத்திலும் கையேந்தாமல் ரப்பை மட்டுமே நாடி வாழ்கிற தௌஃபீக்கினை, அவனை மட்டுமே அஞ்சி வாழ்கிற தௌஃபீக்கினை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே தலைமையாக ஏற்று வாழ்கிற தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து, நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளை அவர்கள் வழி நின்று பின்பற்றி வாழ்ந்து மறைகிற தௌஃபீக்கினை தந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. வருகிற சமூகத்திற்கு இந்த ஆண்டை அல்லாஹ் மறுமலர்ச்சியாக ஆக்கி, அந்த மறுமலர்ச்சிக்கான காரணங்களாக அல்லாஹ் அமர்ந்திருக்கிற நம்மை ஆக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.